ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் மினில ரிலீஸ் ஆயிருக்க லவ் ஆன் ஏர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2012 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை கிம் யாங் லீ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல லீ மின் ஜங், லீ ஜங் ஜின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்போட தலைவியா இருந்தாங்க. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஃபேமஸா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் தான் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் ரேடியோ. ஆனா அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா பெருசா போகல, ரேட்டிங்ஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால ப்ரொடியூசர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள மாத்திடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அப்பாயின்ட் பண்றாங்க அந்த இடத்துக்கு. அவங்க வந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்கள பார்க்க லேட்டா வர அது இன்னும் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ரெண்டு பேருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே முட்டிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான். கிட்டத்தட்ட இதுல பல சீன்ஸ் பார்க்கும்போது எனக்கு SMS படம் ஞாபகம் வரதான் செஞ்சது. படத்துல இருக்க காமெடி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லா சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங், படத்துல இருக்க முக்கியமான கேரக்டர், அதாவது ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே. ஸ்கிரீன் பேஸ் பார்க்கும்போது படத்துல கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கு. பல சீன்ஸ் நல்லா இருக்கு, பல சீன்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.